It's like when I get some information, no, I need someone to go and talk to. கேப்டன்ங்கிற ஒரு அந்த ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் நான் ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் லைக் என்ன சார் அது முதல்ல எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு கையில கொடுத்த ஒரு இயக்குனர் இப்ப நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டீங்க. இப்ப நெகட்டிவ் இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, சித்தி சோ கிரேசி, இந்த விஷயத்துல செட்ல பயங்கர இதா இருப்பாங்க அப்படின்னா ஏதாவது குறும்பு பண்ற அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? குறும்புன்னு இல்ல, பேசிட்டு இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஜென்ரலா நான் வந்து ரொம்ப மூட்ல வந்து சீரியஸான சீனு அத வேற நம்ம மைண்ட் செட் ஆகி அதுக்குள்ள இருக்கும் போது அப்பதான் இவங்க வேற ஏதோ ஒரு காசிப்பை பத்தி அருண் டு யூ நோ திஸ் நான் யூஸ்வலா கேட்க மாட்டேன். ஓகே, என்கிட்ட போய் அதை பத்தி பேசினா எனக்கு சுத்தமா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்களே சரி நம்மளுக்கு. பட் ஆனா she switches like that. டக்குன்னு அந்த switch that I think that's really good. ஏன்னா அவங்க அப்படி சிரிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு பண்ண நம்மளால வந்து அது நான் அந்த சீனுன்னா அந்த மூட்லயே அப்படியே இருப்பேன். பிகாஸ் பாலா சாரா இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஸோ ஃப்ரம் சேரன் சார், மகிழ் சார், அறிவு எல்லாமே ஒரு மாதிரி அந்த மூட்ல இருப்போம் அந்த சீனுக்கு. இவங்க நான் அப்படி இருக்கும் போது நம்மளை வந்து கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசும்போது நான் வந்து இது வெளியிலயும் போக முடியாது. சரி சும்மா அப்படியே கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். பட் ஷார்ட் ரெடி அப்படின்னு ஷீல் ஸ்விட்ச் டப்புன்னு நமக்கு என்னன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல மைண்ட்ல. ஒரு டயலாக் அந்த சீன் டயலாகே இல்லைன்னா கூட அதுல ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கும். சரி ஓகே இது வந்து க்ளோஸ் அப், சரி இதுல என்ன பண்ணலாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க கூப்பிடுறாங்க நடுவுல, அருண் டு யூ நோ வாட் ஹேப்பன். எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்டும் இருக்காது. பட் என்ன பண்றது, ஹீரோயின் கூப்பிடுறாங்களே சரி. ஆனா மைண்ட்ல ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கும். ஆமா இல்ல அப்பயும் நம்ம இது ஓடிட்டு இருக்கல, அதுதான் நமக்கு முக்கியம். ஆனா காதை மட்டும் இங்க கொடுத்துட்டு ஆனா நான் வந்து இதுதான் யோசிச்சுட்டு இருப்பேன். In that way I'm saying one very very important scene, okay, very crucial to the film. We are sitting on a bridge, both of us, in the middle of the night. ஐயோ அதுக்கு அந்த பிரிட்ஜுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா we had to climb ladders. ஏன்னா அந்த ஒரு தண்ணி ராக்குக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ நடுவில் கடல் போயிட்டு இருக்கு. அதுல ஏதோ நம்ம ஆளுங்க செட் ப்ராப்பர்ட்டியில வந்து ஒரு பிரிட்ஜ் எல்லாம் பண்ணி அதுல ஏறி எல்லாரும் போறதுக்கே பயங்கர இது இருக்கும். இப்ப சொல்லுங்க. So very very intense scene, okay, we are sitting in the middle of it. One shot has happened. So I was like, sir, you know what, I got to know this gossip. And he's just looking at me, he's like, are you இது வேற நைட் நடந்துகிட்டு இருக்கு. இது பிளேஸ் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா சரி இது எப்படி நம்ம பண்ணணும்ட்டு அந்த ஒரு விஷயத்துல நம்ம இருக்கும் போது இவங்க இப்படிதான். பட் இட் வாஸ் ஃபன். ஷி இஸ் ஃபன் டு ஒர்க் ஆக்சுவலி. பட் என்னன்னா நம்ம வந்து நம்மளும் தயாரா இருந்துக்கணும்ன்ற. ஏன்னா எந்த டைம்ல வேணா என்ன வேணா கேள்வி கேட்பாங்க. நம்ம வந்து மூட்ல இருக்கிறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயோ மேம் வாட் இஸ் திஸ். It's like when I get some information, no, I need someone to go and talk to. இல்ல மண்ட வச்சிரோ. Yes I accept. ஒன்னொரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆமா இல்லங்க தலைவர் சார் இஸ் நெக்ஸ்ட் டு மீ. ஓகே சார் யூ நோ ஆமா பிகாஸ் அவங்க உங்க கூட தான் அதிகமா டிராவல் பண்ணிப்பாங்க. சோ கம்ஃபர்ட்டபிள் உங்க அதனால சொல்லிடுவாங்க. சரி நீங்க சொல்லுங்க, இப்ப இவ்வளவு நேரம் உங்களை கலாய்ச்சிட்டாரு, நீங்க சொல்லுங்க சார் கிட்ட வந்து this only that he will nod to all my gossips and he is not absorbing any of the content. அது காதுல ஏறுதனால அவங்களுக்காக நான் தலையாட்டிட்டு ஆனா என் மைண்டுக்குள்ள வேற. அப்புறம் I'm asking him, sir remember on the topicல I told you, என்ன டாபிக் நீங்க gossip சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க. What is this ma'am? பட் ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும்ல செட்ல. ஏதாவது ஒரு இது ஷூட் பண்ணப்போ நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது பட் வி டிட் அப்படின்னா எந்த சீன் சொல்வீங்க? நைட் ஷூட்ஸ் நிறைய இந்த படத்துல. இப்ப எங்களுக்கே சிலது சித்திக்கே தெரியாது இது நடக்க போகுதுன்ட்டு. பிகாஸ் சில விஷயங்கள் வந்து திரு வந்து அங்கதான் எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பட் சித்திக்கு வந்து அவங்க போர்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஓவராலா சித்தி saw the film லைக் இப்பதான் ரீசெண்டா பிஃபோர் இதுதான் பார்த்தாங்க. இவ்வளோ பண்ணிருக்கோமா, இவ்வளோ பண்ணிருக்கீங்களா, ஐ டென்ட் நோ யூ ஹவ் டன் சோ மச் அப்படின்னு. அதாமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் புரியாம நீ நடுவுல எங்களை எழுப்பி எங்களை தூங்க சும்மா கூப்பிட்டு நீ காசிப் சொல்லிக்கிட்டு இருந்தியே, இதெல்லாம் நடந்துச்சு நீ பார்க்கல.
ஒரு கிட் மாதிரி அவங்க பிஹேவ் But it was fun. We need one character like that இல்ல இல்லன்னா ரொம்ப அப்படியே போயிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு பட் படம் ரொம்ப சீரியஸ் இருக்கு. You need someone to make the set little. ஆக்சுவலி நான் இந்த ஆபீஸ்ல நான் அப்படிதான் அப்படியே நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படிதான் வச்சு கலாய்ச்சிட்டு ஒண்ணுமே புரியாது. ஓ என்னமோ சொன்னீங்க சரி புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வி லவ் கேப்டன். ஓகே சோ கேப்டன்ங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து ஜனநாதன் சார் உங்ககிட்ட சொல்லும்போது அதை நீங்க பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் நான் ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் லைக் என்ன சார் இது ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கு இதுல என்ன பட் ஆனால் அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுவும் இப்போ அதை திரும்பி பார்க்கும் போது தான் எனக்கு புரியுது. பிகாஸ் ஈ செட் தட் இது வந்து கேப்டனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த லவ் ஸ்டோரி தான் அது. ஷாம் வந்து ஒரு உள்ள நடுவில் வந்த கேரக்டர். பட் இது எப்படி இது ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். பட் ஹவு பியோர் த லவ் த கேப்டன்ஸ் லவ் வாஸ் அப்படின்றது தான் இதோட முக்கியமான விஷயம் சார். அது நிறைய பேருக்கு இமீடியட்டாக புரியாது பட் நாளடைவில் புரியும். திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னாரு. பட் தட் நவ் when I'm looking back it was a right decision பண்ணது. அண்ட் ப்ளஸ் அந்த கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு காப் ரோல் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்தது. ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு ஜனா சார் அண்ட் ஐ ரியலி மிஸ் ஹிம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணது உண்டு. அவர் அப்பப்போ கேட்பார், அருண் நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்க அருண், உங்களுக்கு அதுதான் கரெக்ட், உங்களுக்கான ஒரு இது அந்த இடம் நீங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னுவார். ஸோ நான் ஒவ்வொரு படம் பண்ணும் போதும் நான் மகேஷ் சார் படம் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அவர்கிட்ட நான் பேசினது உண்டு. தடம் பண்ணும் போதும் முடிஞ்சது அப்புறமா அவர்கிட்ட பேசியிருக்கேன். But it was very hard to realize that he is no more but always he is there என்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அவரோட படைப்புகளும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே இப்போ வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை இப்ப இருக்க யங் ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இங்க பாருங்க நீங்க பேசும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா அந்த ஃபைனல்ல கேப்டனோட லவ் சேர்ந்துடும், ஆனா நாங்க மருதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ நாங்க எப்படின்னா இப்ப நாங்க கேப்டனுக்காகவும் சந்தோஷப்படுறோம். சோ தட் கேப்டன் ஆல்வேஸ் எங்களுடைய மைண்ட்ல வந்து இருக்காங்க. அண்ட் நீங்க வந்து இப்ப சாங்ஸ் பத்தி நீங்க அதாவது காப் ரோல் பண்ணுங்க ஆக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் வி மிஸ் த ரொமான்டிக் தட் அருண் விஜய் நாங்க மிஸ் பண்றோம் சார். ஐ திங்க் மலை படம்னு நினைக்கிறேன். பூ பறிக்க சொல்லி தட் சாங் வாஸ் சோ குட் சார். சோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நான் மிஸ் பண்றேன் சார் உங்ககிட்ட. அந்த மாதிரி படம் எல்லாம் நிறைய பண்ணணும்னு தான். பட் வர கதைகள் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் நிச்சயமா அந்த மாதிரி கதையை அமையும் போது அண்ட் கரெக்டாக அதான பிளேஸ்மெண்ட் இருக்கும் போது பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஐ ஆல்வேஸ் அந்த கிராஃப் மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிறது உண்டு. ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தியேட்டருக்குலாம் நம்ம உட்காரும் போது அது போர் அடிக்குமா அடிக்காதா, இது தேவையா தேவையில்லாத அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு வர டைரக்டர்ஸுமே வெரி சென்சிபிள் அண்ட் அந்த ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் அந்த மாதிரி தேவைப்படலை. பட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா ஐ வுட் லவ் டு டூ அண்ட் ஷோர் நீங்க திருப்பி பார்க்கலாம். மகேஷ் சாரே திருப்பி ஒரு இணைய மாதிரி ஒரு 2-3 பாடல்கள் கொடுக்கலாம். So I'm waiting, let's see. Okay. And also வந்துட்டு இப்ப அவ்வளவு பாட்டு வருது சார். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கேர்ள் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஷிப்னா தோளா தான். நீங்க கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு தோளா தோள் கொண்டு? such a wonderful song. early stages பாண்டவர் பூமி. So that song வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டானா அந்த பாட்டை ரிங்டோனா வைக்கிற அளவுக்கு that song அவ்வளவு நீங்க கேக்குறீங்க. So அந்த படம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். பாண்டவர் பூமி இட் வாஸ் நான் முன்னாடியே பேசியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். சேரன் சார் முதல்ல எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு கையில் கொடுத்த ஒரு இயக்குனர் சேரன் சார். அது வரைக்கும் வந்து நமக்கு கதையை சொல்லிடுவாங்க, ஸ்பாட்டில் போயிட்டு அந்த டயலாக்ஸ் வரும், நம்ம ப்ரிப்பேர் ஆகும் அதில். பட் இது வந்து முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் புக்கை கையில் கொடுத்து ப்ரிப்பேர் ஆன படம். அதாவது ஒரு இன்ஜினியர்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன. ஸோ ஐ வெண்ட் அண்ட் லைக் ஒரு 40 days நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்து எவ்ரிடே நோட்ஸ் எடுத்து அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கலேருந்து எல்லாத்தையும் எழுதி அவங்களோட மேனரிசம் எல்லாத்தையும் பார்த்து ஐ டிட் தட் அண்ட் ஹி ஆஸ்க்ட் மீ டு டூ இட். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, to go into a character we need to know about it and அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு தெரிஞ்சது அந்த படம் மூலியமா. ஸோ இட் இஸ் a wonderful experience. ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுலேருந்து மை
அவுட்லுக் டு சினிமா டுவர்ட்ஸ் சினிமா சேஞ்ச் அண்ட் ஒரு கேரக்டர் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு இயக்குனரும் என்னை வேற விதமாக என்ன அவங்க ஒர்க்கில் வந்து நம்ம வந்து கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் அதை நம்மள்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமும் ஒவ்வொரு டைரக்டர் வேறு ஸ்டைல். ஸோ அது வந்து ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி தட் ஐ ஒர்க் வித் குட் டிரெக்டர்ஸ் லைக் அறிவழகன், மகிழ் சார், மணிரத்னம் சார் அண்ட் கௌதம் மேனன் சார், அகேன் பாலா சார், ஹரி சார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேரியேஷன் எனக்கு என்ன வந்து ரியலைஸ் பண்ண வச்சுச்சு, இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ nice talking to you sir and all the best for Rettathala. Thank you so much. Thank you. Wonderful talking with you. Thank you sir. Thank you. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.